ஹை ஃப்ரெண்ட்ஸ், நடிகை த்ரிஷாவுக்கு இன்னும் கொஞ்சம் மாதத்துலேயே திருமணம் நடக்க போகுது. அண்ட் மாப்பிள்ளையும் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ கோலிவுட் வட்டாரத்தில் பயங்கர ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இத்தனை வயசு வரைக்கும் ஏன் திருமணம் பண்ணாமல் இருந்தாங்க? அண்ட் இவங்க இதுக்கு முன்னாடி 2-3 பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. நடிகை ராணாவாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிஸ்னஸ்மேன் கூட நிச்சயதார்த்தம் வரைக்கும் போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த நிச்சயமும் வென்றுச்சு. அண்ட் ராணா கூட அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அது திருமணம் வரைக்கும் போகணும்னு நினச்சா அண்ட் திருமணம் வரைக்கும் போகலை. அதுக்கப்புறம் த்ரிஷா அவர்கள் எனக்கு இப்போதைக்கு லவ்வெல்லாம் வேண்டாம், திருமணமும் வேண்டாம், எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அது வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இந்த கொஸ்டினை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் நியூஸ் இப்போ வரைக்கும் செம வைரலாகவும் பேசப்பட்டுட்டு வருது. ஏன்னா விஜய் அவர்கள் கூட சேர்ந்து எந்த ஈவெண்ட்டுக்கும் போகிறது வர்றது அண்ட் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து தான் அட்டென்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் 2 பேரும் ஒரே காஸ்டியூமில் வேறு வராங்க. ஆனால் இதுக்கு அவங்க சைடில் இருந்து நிறைய சப்போர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒன்றா வந்தால் தப்பாக பார்க்குறீங்க, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், சினிமாவில் எத்தனையோ படங்கள் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறாங்களே தவிர தப்பாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. விஜயோட மனைவி விவாகரத்து செஞ்சுருக்கிறதுக்கு த்ரிஷா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறீங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் துளி கூட உண்மையே இல்லை. சினிமா துறையில் இருந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால 2 பேரும் ஆக்டர் மற்றும் ஆக்ட்ரஸுகளால் 2 பேரும் ஒன்றா வராங்க. அதனால தான் 2 பேரும் சேர்ந்து வராங்க. இது எந்த விதத்தில் நீங்கள் தப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க சப்போர்ட் செஞ்சாங்க. அண்ட் இப்போ த்ரிஷா அவர்களுக்கு அகைன் ஒரு பிஸ்னஸ்மேன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அண்ட் அதுவும் மிகப்பெரிய திருமணமாக நடக்க போகுது. சினிமா வாழ்க்கையில் இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அண்ட் திருமண வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் விஜயோட அம்மா அவர்களும் இப்போ ரீசெண்டாக இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ விஜயோட அம்மா ஒரு இன்டர்வியூவில் த்ரிஷாவும் என்னோட பொண்ணு தான், ஸோ அவங்கள பற்றி வர ரூமர்ஸ் எல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன், எனக்கு தெரியும் அவங்களோட உறவை பற்றி. அண்ட் த்ரிஷா இப்போ சீக்கிரமே திருமணம் பண்ணிக்க போகிறாங்க, அந்த திருமணத்துக்கு நாங்கள் ஃபேமிலியாக அட்டென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம்.